ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயர் எல்லாருமே வந்து பக்காவாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி மாஸ்க் காட்டிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு மச்சாடா மச்சா வேற மாதிரி பிளாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா வருஷத்தோட நாளே இந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பேட் ஃபீல் கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். இட்ஸ் டிபெண்ட் ஆன் பர்சன் சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணால் அமைஞ்சிருக்கலாம். எய்தர் கோஸ் இன் வேல இருந்த எந்த பர்சனாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நியூ இயர்ன்றதுனால இன்னையிலேருந்து தான் ரீஸ்டார்ட் பண்ணணும், இன்னையிலேருந்து தான் லைஃப் மாறும் அப்படின்றத ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. எல்லாமே மைண்ட் செட் தான். இன்றைக்கி ஒரு நியூவான டே, ரெஃப்ரெஷிங்கான டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. அப்படி போகாமல் இருந்தால் கூட ஜஸ்ட் அனதர் டே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு கீப் கோயிங். இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹோல்ட் அப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூவான ஒரு மைண்ட் செட்டோட அகெயின் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லபடியாக போகுன்றத ட்ரை பண்ணிக்கலாம். யா ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நான் நியூ திங்ஸ் நிறைய ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். நம்ம எப்போ தோற்று போவோம் அப்படின்னா, என்றைக்கு நம்ம புது விஷயங்களை ட்ரை பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறோமோ, ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளேயே ஓடுறதா இருக்கட்டும். யூ கான்ட் லிவ் வித் யுவர் ஓன் ஃபெயிலியர்ஸ், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு என்றைக்கு நம்ம ஃபெயிலியர் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உடஞ்சி உட்கார நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்ம தோற்றுட்டோம்னு நினைக்கிறேன். யா ஐ டன் அ மிஸ்டேக் அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே தூக்கிட்டு அடுத்து ஓடுறோமோ அன்றைக்கி தான் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உடஞ்சி உட்காராமல் ஜஸ்ட் அக்செப்ட். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே எவ்வளோ பேட் ஒப்பீனியன், எவ்வளோ பேடான ஸ்டோன்ஸ் வந்தாலுமே வந்துட்டு, எவ்வளோ தப்பான பாதையில் நம்ம போயிருந்தா கூட வந்துட்டு ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ். யா ரைட். அகெயின் அந்த வார்த்தை தான், யூ கான்ட் லிவ் வித் யுவர் ஓன் ஃபெயிலியர்ஸ். உன்னோட ஃபெயிலியர்ஸை வச்சுட்டு உன்னோட ஃபெயிலியர்ஸ் அப்படியே மேலே மேலே சுமந்துக்கிட்டே உன்னால் வந்து எந்த எக்ஸ்டென்ட்லேயும் உன்னால் வாழ முடியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து யூ நீட் டு சேஞ்ச், யூ நீட் டு பி த சேஞ்ச். ஸோ அப்படி பார்க்குறப்போ யூ ஹாவ் அ சான்ஸ், யூ நீட் டு கிரியேட் த சான்ஸ். யூ டோன்ட் வெயிட் ஃபார் அ சான்ஸ் டு கம் அண்ட் ஃபால் அண்டர் யுவர் லேப். கரெக்ட்? ஸோ சான்சஸ்க்காக வந்துட்டு அப்படியே பார்த்து வெயிட் பண்ணாமல் க்ரியேட் பண்ணுங்கள். புது விஷயத்தை நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து நான் அதான் எடுத்திருக்கேன். இது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்றது ரெண்டாவது விஷயம். பட் வி நீட் டு கிவ் அ ட்ரை. புதுசாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம், நிறைய தோற்று போகலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த வேக்கப் ஸ்லீப் அப்படியே வந்துட்டு ஒர்க்கு அப்படின்னு ஒரு சைக்கிள்குள்ளே நான் போக இஷ்டமே இல்லை. ஸோ நிறைய ட்ரை பண்ணுறோம், நிறையா வந்துட்டு இதாக்குறோம், சக்ஸஸ் பண்ணுறோம். எதர் கோஸ்வே தோற்றுக்கிட்டால் வந்து அதை ஒரு லேர்னிங்ஸாக வச்சுட்டு இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணால் இன்னும் 4 பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கலாம். தட்ஸ் அ கிரேட் திங். இப்போ உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசையோடு தான் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தே ஃபெயில்டு. ஒன்ஸ் தே ஃபெயில்டு, தே ஸ்டார்ட் கிவிங் டீச்சிங் டு பீப்புள் வாட் டு கரெக்ட் அண்ட் வாட் டு கிவ் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், ஒரு விஷயத்த நிறைய தோற்று போகிறோம் அப்படின்னா உடைஞ்சிடக்கூடாது. இப்போ நான் ஒரு தப்பே பண்ணிட்டனாலும் ஓகே ஃபைன், அது இல்லை நிறைய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி உடஞ்சி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காம, தப்பு பண்ணிட்டேன், யா ஐ ஃபெயில், ஐ ஹேண்ட்ஸ் அப், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, தட்ஸ் ஆல். இஃப் அந்த சாரி ஒர்க் ஆகலையா, கை தூக்கிட்டு நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து பார்க்குறப்ப வந்து ஸ்டில் நாட் ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பாண்டிங்காக இருக்கட்டும், எந்த வித உறவுகளாக இருந்தாலும் அது அப்படியே வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு சரி ஓகே. ஏன்னா நீ எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அது உனக்கு கிடைக்க போகிறதில்ல, கிடைக்காது. அந்த ஒரு பாயிண்டில் வந்து உனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு அதை இன்னும் 4 பேர் தப்பு பண்ணாமல் கற்றுக் கொடுத்து உன் கூட இருக்கவங்க நீ நல்லா பார்த்துக்கோ. உன் லைஃப் நாசமாக போனாலும் சரி, உன் லைஃப் நீங்கள் தீப்பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற குட் திங்ஸ், அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், அதில் இந்த இடத்துல நீ பண்ண தப்பு இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் 4 பேருக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை உன் வாழ்க்கை மாதிரி மாறாமல் இருப்பார். பி எ டீச்சர், லைக் டு பி எ டீச்சர். ஸோ அதை நான் ஒரு பாயிண்ட்டாக நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் என்னோடய ஃப்ரெண்ட் சஞ்சீவ்னு ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து
என்கிட்ட யூஸ்டு டு சே திஸ் பட் டேய் உன்னையெல்லாம் சீரியஸாக வந்து பேட்டரி மாதிரிடா, யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ கன்சிடர் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது வந்து நிறைய என் ஃபேமிலிக்குள்ளேயும் சில பேர் சொல்லியிருக்காங்க. வென்எவர் த ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் அப்போ கூட நான் வந்துட்டு ஏன்ப்பா ரீயூசபிள் பேட்டரியாக இருக்க மாட்டேனா, இந்த இனி பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் ரீயூசபிள் பேட்டரி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருப்பி திருப்பி அதை சூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அப்போ கூட என்னை எல்லாம் திட்டுவாங்க, இதெல்லாம் உருப்படவே மாட்டேன், திருந்தவே மாட்டேன்ற மாதிரி. பட் பீப்புள்ஸ் அண்ட் தர் ஃபீலிங்ஸ் ஆர் லைக் எ மங்கி ரைட். எனக்கு தெரிஞ்ச பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க, காவியா மாறன்னு சொல்லிட்டு. அவங்க எப்பயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஹரி இந்த மனசை வந்துட்டு மங்கி மாதிரி ஹரி அப்படி இப்படி குதிச்சு போயிட்டே இருக்கும், ஒன்னோட ஒன்று வந்துட்டு பெட்டராக தான் இருக்கும். எந்த விஷயத்தை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் ஒன்னோட ஒன்று வந்து பெட்டராக ஃபீல் ஆகிறப்ப வந்துட்டு இன்னைக்கு பீப்புள்ஸோட மைண்ட் செட் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா அது இன்னொரு பெட்டரான திங்கை நோக்கி பார்க்குறப்ப வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடும்டா. ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள்ஸ், ஈவன் இன்க்ளூடிங் மீ, டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள்ஸ், டோன்ட் ஈவன் கிவ் கேர் ஃபார் பீப்புள்ஸ். டு யூ ஸ்டில் கேர் பீப்புள்ஸ், டு யூ ஸ்டில் பிலீவ் இன் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. ஈவன் லாஸ்ட் மந்த் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இட்ஸ் அ பிட் ஆஃப் ட்ரிக்கி அண்ட் பிக்கஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர், ரைட்? ஏன்னா அவங்க சொல்கிறது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஒரு இந்த மனுஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு மங்கி மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் லவ் இருக்கும், கேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வருது அப்படின்னா எல்லாத்தோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 பொட்டன்ஷியல் சோர்ஸோ ஒரு ஒரு இது எப்படி ஒரு சொல்லலாம் உங்களுக்கு. இப்போது எல்லாமே இந்த மேரேஜஸ் திங்ஸில் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்துட்டு பியூட்டிஃபுல் அண்ட் லவ் இருக்கும், எல்லாமே கேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த பெண்கள்லாம் வந்து கழட்டி விடுறப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அது தம்பி நான் ஒன்றுலாம் அவ்வளோ அழகாக லவ் பண்ணிருக்கேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர் மட்டும் பார்க்க மாட்டாங்க. தென் ஃபினான்ஷியலி டவுனாக இருக்காங்களா, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, எஜுகேஷன் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே இன்வால்வ் ஆகும், எல்லாமே வந்துட்டு இந்த கேம் பிளேக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீ இஸ் அ பெட்டர் பர்சன், ஐ சூஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூவ் ஆகி அப்படியே அந்த மங்கி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடும். அதே மாதிரி வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து என்னதான் பீப்புளுக்கு நான் வந்து அப்படியே அத்தனை சப்போர்ட் இருந்தாலும் வந்துட்டு வேறு டிமாண்ட்ஸ் என்ன டிமாண்ட் அந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் தேவைப்படுதோ அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அத்தனை லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தாலுமே வந்துட்டு அது அப்படியே அந்த மங்கி வந்து ஜம்ப் பண்ணிடும். ஸோ அந்த மங்கி வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அது குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் மரத்துக்கு பிறகு குதிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஒரு சில செட் ஆஃப் மனிதர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்றக்காண்டி வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹார்ட், பட் ஸ்டில் கீப் ஸ்ப்ரெட்டிங் லவ். ஏமாந்துருக்கலாம், உடஞ்சிருக்கலாம், நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம நடந்திருக்கலாம். வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் இட் டென்ஸ் டு ஹேப்பன் நடந்துட்டு போட்டுமே. அந்த அதில் இருக்கிற ஒரு அழகான விஷயத்தை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு ஒரு குட் மெமரிஸோடு வந்துட்டு மூவ் ஆகி பண்ணி தான். ஏன்னா ஒரு பர்சனால் நம்மளை உடச்சி நம்மளை அழுக வச்சு நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்களால சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது அப்படின்னா, அவங்களால சிரிக்க முடியுது அப்படின்னா, உடஞ்சி நீ தாராளமாக சிரிக்கலாம், உடஞ்சி நீ தாராளமாக வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்க உன்னை அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்றக்காண்டி நீ மற்றவங்கள நம்புறதை விட்டுட்டு மற்றவங்க மனசில் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து இப்படிலாம் இருந்துச்சு என் லைஃப், பட் நான் நம்பக்கூடிய ஒரு பர்சனாக வந்து ஹரி இருக்கிறான், நான் நம்பக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இந்த பேரில் இருக்கவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு உணர்வையோ ஒரு ஃபீலிங்ஸையோ ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட்டையோ இன்னொரு மனசில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இயராக வந்து இது அமையட்டும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அழகான விஷயம். ஒரு சில பொண்ணுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லாமே அது வந்துட்டு இது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்ற நார்மலைஸ் ஆக்கிட்டே போகிறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். இந்த பேட் டச்சாக இருக்கட்டும், சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த மாதிரி டச்சில் வந்துட்டு பசங்களை அப்படின்ற மாதிரி வெறுத்த ஒரு ஸ்டேஜுக்குலாம் போயிருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு பசங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி எல்லாத்துலையும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, ஒதுங்கி இருப்பாங்க. அது அவங்க தப்பு கிடையாது, ரைட்? ஏன்னா அவங்க பண்ண மென்டல் ட்ராமாஸாக இருக்கட்டும், அவங்க பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு அந்த இடத்துல பிரதிபலிக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க குணாதிசயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி தான் அப்படின்றக்காண்டி வந்து ஓகே இவன் எவ்வளோ சீன் போகிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல நீ இப்படி ட்ரை பண்ணி பாரு, ஸ்ப்ரெட் லவ், தட்ஸ் ஆல். நீ வந்து பசங்களும் இப்படி இருப்பாங்க அப்படின்ற பேரியரை பிரேக் பண்ணி அவங்களுக்கான ட்ரஸ்ட்டை வந்து கொடு. ஸோ தட்ஸ் ஆல் யூ கேன் டூ.
அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான விஷயம்லாம் பண்ணிட்டு ஒரு பீப்புளை வந்து அந்த மாதிரி எடுத்து கடந்து போகலான்றது என்னோட ஒப்பீனியன். யா அண்டு என்னோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் சொன்ன அழகான ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அன்றைக்கி உட்காந்து ரேண்டமாக ஒரு 2-3 ஹார்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். நான் அவனை மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ வந்துட்டு லிட்டரலி ஹி கன்வேட், டே நீ வந்து தப்பு பண்ணால் ஏற்றுக்கிற, இது வந்து ஒரு டிபேட்டபிளான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள் யூஸ்டு டு டூ மிஸ்டேக்ஸ் ரைட். ஸோ சரி தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணுவாங்க. தெரிஞ்சு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சாரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறமும் சரி, நிறைய நடந்ததுக்கப்புறமும் சரி, அதை அக்செப்ட் பண்ணலாமா, திருப்பி அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து ஒரு டிபேட்டபிளான விஷயம். நான் முன்னாடி சொல்கிற மாதிரி அன்றைக்கி அவன் ஒரு விஷயம் சொன்னான். அது வந்து டீப்பான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. என்னென்னா, மிஸ்டேக்ஸுன்றது வந்து நிறைய விதமான கண்டென்ட்டில் இருக்கும், நிறைய விதமான மிஸ்டேக்ஸில் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் நீ வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனால் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கா அவன் மென்ஷன் பண்ணதில்ல. ஐ மீன் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் கோவப்பட்டு திட்டலாம், தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மிஸ்டேக், தட்ஸ் அ ஃபர்கிவபிள். நீங்கள் வந்து சண்டை போட்டுருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கலாம், நிறைய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கலாம், தட்ஸ் அ ஃபர்கிவபிள். பட் அட் வாட் காஸ்ட்? நீங்கள் ஒருத்தவங்க மேலே உசுராக இருக்கீங்க, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப இதாக பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களும் உங்களை அப்படி தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க உங்களையே வந்துட்டு லெட்டிங் கோ லெட்டிங் கோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களே ஒரு பொருட்டாக எடுக்காமல், ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாமல் ஒரு தூக்கி போட்டுட்டாலும், உங்களே வந்து உதாசீனப்படுத்தி நீ தானே அப்படின்ற மாதிரி உங்களே ஒரு இடத்துல இறக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீ ஃபர்கிவபுளாக போகிறது வந்து கரெக்டாடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஏன்னா என் லைஃப்பில் நிறைய இடத்துலேருந்து பார்த்துட்டு வராங்க, சின்ன வயசுலேருந்து என்னைய பார்த்துட்டு வராங்க, என் கூடவே இருக்கானுங்க. ஒரு ஒரு 14-15 இயர்ஸாக வந்து என் கூட லாங் இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பெர்சன் வந்துட்டு என் கூடவே இருந்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான், டேய் இந்த மாதிரி நீ வந்து தப்பு பண்ணுற எல்லாமே சரி பரவாயில்ல, மன்னிச்சு ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நீ திருப்பி அவங்க வராங்க, ஏற்றுக்கிறாங்க, பேசுகிறேன், எல்லாமே சரிதான்டா. ஆனால் ஒன்று யோசிச்சு பாரு, அவங்க வந்து அந்த இடத்துல உன்னையவே இறக்கிட்டாங்கடா. உனக்கான மரியாதையாக இருக்கட்டும், உனக்கான பாசமாக இருக்கட்டும், உன்னோட லவ்வாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த இடத்துல இறக்கிட்டாங்கடா. அதுக்கப்புறமும் எந்த இதில் நான் திருப்பி வந்துட்டு நீ போகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ஏன் அது அது ஒரு ஒரு ஸ்டில் ஒரு ஹார்ட் பிட்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ தட் கொஸ்டின் டீப்லி இம்பேக்ட்ஸ் மீ. அது ஏன்னு தெரியல, சம்திங் இன் மீ. அது ஒரு மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வரைக்கும் அது ஒரு மாதிரி உறுத்துதுன்னு சொல்லலாமா, இல்லை அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாமா? அவன் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா இப்போ நான் 10th லைஃப்லாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர்த்துக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவிலேருந்து எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கிற அளவுக்குலாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆகுது, ஒரு சின்ன சண்டை வருதோ, சண்டை வர இடத்துலையும் வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு அண்ணன்றதுக்கான ஒரு வேல்யூ இருந்துச்சுல்ல, அந்த வேல்யூலேருந்து என்னை இறக்கிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூலேருந்தே நீ இறக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவன் அந்த விஷயத்த கேட்டான். இப்போ நீ வந்துட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகேடா, அவங்க ஆள் வந்துட்டாங்க, இல்லை இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, எவ்ரிதிங் என்ன வேணா இருக்கட்டும்டா. ஆனா, அவங்க பண்ண தப்புல என்ன தப்பா வேணா இருக்கட்டும், ஆனா உனக்கான அந்த வேல்யூ இறக்கிட்டாங்கல்ல, அவங்க உன்னையவே தூக்கி போட்டதுக்கப்புறம் நீ எதுக்குடா வந்துட்டு திருப்பி அவங்களுக்காக வந்து போணும் அப்படின்னு. தட்ஸ் ரியலி எ ஷேக்கி கொஸ்டின் ஃபார் மீ. அதுலேருந்து என்னோட மைண்ட் செட்டோட டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி நான் இந்த விஷயத்துல மட்டும் நான் இது பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே திட்டுவாங்க. ஏன்னா உன்னை பார்த்துருக்கேன், நான் இப்போ வரைக்கும் உன்கிட்ட கோவப்படுற விஷயம் எனக்கு அது மட்டும் தான்டா. ஏன்னா அவங்க உன்னையவே இறக்கிட்டாங்கடா. உனக்கான வேல்யூவே இல்லாத இடத்துல வந்து அது எப்புட்றா அப்படின்ற மாரி அவன் அது அவனோட ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு நான் ஒரு நல்லது சொல்றத தாண்டி வந்து ஒரு ஹரி அப்படின்ற ஒரு பெர்சனுக்காக அவன் ஃபீல் பண்ணி அத கன்வே பண்றான்றப்போ வந்து இட் ரியலி வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ட் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி பேசுறப்போ வந்து நீ இல்லாம நான் இல்ல அப்படின்ற அளவுக்கு உருகி உருகி பேசிட்டு இருப்போம். அந்த டைம்ல தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் பாயிண்ட். நாட் எவ்ரி ப்ராமிசஸ் ஆர் ஸ்டேட். எத்தனை பேர் ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் டயலாக் சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. யார் இருந்து காட்டுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு எல்லாத்துலையும் இந்த பீப்பிள்ஸ் நான் பழகுற எல்லாத்துலேயும் வந்து சொல்லுவேன். நான் உங்ககிட்டலாம் வந்து இந்த டயலாக் பேசிட்டு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படி இப்படின்லாம் உன்ட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஐ வில் பி தேர். இருந்து காட்டுறேன். இருக்க வரைக்கும் நீ சொல்லிட்டே தான் இருப்ப. ஸோ
ஐ ஹேண்ட்ஸ் அப் அண்ட் சே ப்ரௌடாக சொல்லுவேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அபினவ். சின்ன வயசில் 5th வரைக்கும் ஒரு மேபி ஒரு 2, 3 இயர்ஸ் ஒன்றா இருந்திருப்போம். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10, 12 வயசில் பார்த்தது. ஸ்டில் ஒரு 10 வயசுக்குள்ளே பார்த்த அந்த பாண்டிங் வந்து இப்போயும் எனக்கு இருக்குது. நான் கை குழந்தைய ஒருத்தனை ஹரிஸ்ன்ற ஒரு பையனை வந்து தூக்கி அவங்க அப்பா இந்தாப்பா வளர்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனில் போன அந்த பையனாக இருக்கட்டும், 10 வருஷம் கழிச்சு அவன் இன்னும் என்னை ரெமெம்பர் பண்ணியிருக்கான். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்னை ரெமெம்பர் பண்ணியிருக்கான். நான் தூக்கி வளர்த்த அந்த நிக்கிதா குட்டி ஸ்டில் ரிமெம்பர்ஸ் மீ. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ் ஸ்டில் ரிமெம்பர்ஸ் மீ. மை ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் ரிமெம்பர்ஸ் மீ, ஸ்டில் டாக்கிங் டு மீ. நான் இப்போ சொல்கிற எல்லாருமே ஸ்டில் இன் கான்டாக்ட் வித் மீ. ஸோ 10வது வரைக்கும் படித்த ஃப்ரெண்ட்ஸ், தேர் இஸ் அ கேங் ஃபார் மீ. தட் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் கேங் ஃபார் மீ. 12th இருந்த அதே செட் ஆஃப் கேங் இப்போ என் கூட கான்டாக்டில் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றுனா வந்து பேசுகிறாங்க. இன்ஸ்டியூட் நான் 3 இன்ஸ்டியூட் போனேன். 3 இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஏன்டா இப்போ வரைக்கும் வந்து பேச மாட்டேன்னு சொல்லி சண்டைக்கு வராங்களே தவிர யாருமே வந்துட்டு கால் பண்ணாமே கான்டாக்ட் இல்லாமல் இல்லை. அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஐ ஹேவ் அ ஹியூஜ் சர்க்கிள். என்னோடய ஃபோன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, மெசேஜ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் சரி, நான் யாருக்குமே சேட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் போயிட்டு கான்வெர்ட் பில்ட் பண்ணுறது எதுவுமே பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் எல்லாருமே வந்துட்டு ஹரி என்கிட்ட பேச மாட்டேறேன், உனக்கு என்ன பெரிய பிடிங்க ஒன்றில் 2 வருஷமாக ட்ரை பண்ணி 2 மாதமாக ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்டில் தேர் இஸ் அ பீப்புள் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லைங்க. கைண்ட் ஆஃப் ஒரு அப்செட் மைண்ட் செட்டில் வந்து நான் ஒரு மாதிரி என்னையே நான் ஜோன் அவுட் பண்ணி நான் தனியாக இருந்தப்பேன். அது புரிஞ்சுக்கிட்ட எல்லா பீப்புள்ஸுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னை கேட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி அவன் அப்செட்டில் பார்த்து தனியாக இருப்பான், ஓகே நம்ம அவன் பேசலாம், நம்ம போய் பேசுவோம். ஈவன் என் பர்த்டேக்கு அவங்க 12 மணிக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பர்த்டே நான் மறந்து கூட இருந்திருப்பேன். அவங்க கால் பண்ணிட்டு இன்றைக்கி என் பர்த்டே முடிய போது விஷ் பண்ண மறந்துட்டு எனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கான ஒரு பாண்டிங் தான் நான் வச்சுருக்கேனே தவிர, இன் திஸ் லைஃப் ஐ ஏர்ன்ட் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு ஐ எம் ஹாப்பி ஃபார் த சோல்ஸ் ஐ ஹேவ். ஒரு பேடான பர்சனாக இருந்தாலும், நான் ஒரு மோசமான ஒரு இடத்துல இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் யாருக்குமே கிடச்சிருக்காது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 10 பேர், இப்போ 20 பேர் வந்துட்டு விஷ் பண்ணுறதே பர்த்டே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு 12 மணிக்கு ஷார்ப்பாக 20 பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. கான்டாக்டில் இருக்கிறவருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு பாண்டிங் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஐம் லக்கி டு ஹேவ் சச் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் லக்கி டு ஹேவ் தோஸ் பீப்புள்ஸ் இன் மை லைஃப். அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேறு என்ன விஷயம் சொல்ல நினச்சேன். நான் என் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை நான் இப்போ போயிட்டு வந்தப்போ ஒரு 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 குட் ஃபீல்னு ஒன்று கிடச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே திடீர்னு வந்துட்டு ஹாப்பி நான் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கோர் மாதிரி ஒரு சிப் இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பிரெயின் மாதிரி, இல்லை ஒரு ஹார்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு ஒரு வைப் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மைல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய கசின்ஸாக இருக்கட்டும், என்னோடய மதர், அத்தை, மாமா எல்லாத்தோட அவங்களோட ஜோனாக இருக்கட்டும், அந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அவங்க ஜென்சியாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஜென்ரேஷன்லேயும் அது மிங்கிள் ஆகி எல்லாத்துக்கிட்ட அடிச்சு வீசி ஒரு ஸ்மைல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் அதே செட் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்துட்டு என் கசினோட அம்மா கிட்ட நான் சண்டைக்கு போய் ஒரு மாதிரி கத்தி பிரச்சனை பண்ணி சண்டைக்கெலாம் போய் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ரூடாக ஒரு மாதிரி பேடான ஒரு ஜோன்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல நான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு யோ அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரி நிறைய அப்புறம் யோசிச்சுட்டு கோவம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது என் கசின் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணான். ஸ்டில் ரிமெம்பர் மை கசின். நான் நைட் அன்றைக்கி 12 மணிக்கு நான் விஷ் பண்ணேன். இன்றைக்கி ரேண்டமாக நான் தூங்கலாம் முழிச்சிட்டு இருந்தப்போ நான் விஷ் பண்ணேன். ஒரு மணிக்கு சம்திங் விஷ் பண்ணேன் அவங்க பர்த்டேக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் எனக்கு யாருமே விஷ் கூட பண்ணல, நான் எல்லாத்தோட ஹாப்பினஸ்லேயும் நான் பார்ட்டாக இருந்திருக்கேன், பட் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் யுவர் விஷ் மீன்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எமோஷனலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரப்போ வந்துட்டு நான் அப்படியே என்ன ஹரி இப்படி கோவப்படுற அப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்குது, தாம் கத்திக்கிட்டு இருக்குது. கோவத்தை குறைச்சிக்கோ, சும்மா அப்படிலாம் கோவப்பட்டுட்டே இருந்தால் அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க.
அப்படியே சைலண்ட்டாக நான் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருந்தேன். அப்படியே கத்திட்டு தான் கடுப்பில் தான் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு. எனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் கசின் வந்தான். "உனக்கு ரொம்ப கோவம் வருது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொன்னான். "கோவம் வருது, கம்மி பண்ணிக்கோ. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பண்ணு பண்ணு பண்ணாம போ. அது உன் பிரச்சனை. பட் உன்கிட்டயும் நியாயம் இருக்குது. உன்கிட்டயும் வந்து ரீசன் இருக்குது. நீ சும்மாலாம் உனக்கு கோவப்படல. சும்மாலாம் டாம் டூம்னு கத்திட்டு வரல. ஐ நோ இங்கே எவ்வளோ பர்ஸ்ட் அவுட்க்கு அப்புறம் நீ கத்தியிருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க நைட்டு வந்துட்டு. அப்புறம் அப்செட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. யூ ஹேவ் ரீசன். நீ வந்து சும்மா கோவப்படல. எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ண வச்சிருக்க. எல்லாத்தையுமே இது பண்ண வச்சிருக்க. நீ எவ்வளோ இது பண்ணிட்டுக்கப்புறம் நீ அதை கத்துன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்படி இப்படி இருந்தால் இப்படி தான் நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங்கே கிடையாது. இவன் இப்படி தான், இது இப்படி தான் இருக்கும். அதனால தான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. கரெக்ட். ஸோ சில பேத்துக்கு வந்து பூனைக்குட்டி பிடிக்கும். பூனைக்குட்டி புராண்டி வைக்கும். பூனைக்குட்டி வந்து ரொம்ப இது வந்து ஒரு அழகான விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சில பேத்துக்கு வந்துட்டு பூனைக்குட்டி பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பூனைக்குட்டி பிடிச்ச பர்சன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூனைக்குட்டி புரண்டு வைக்கும்னு தெரியும். அது ஒரு மாரி கடிச்சு வைக்கும்னு தெரியும். ஆனா நாய்க்குட்டி கிட்ட போனீங்கன்னா, நாய்க்குட்டி கடிக்காது. ஒரு மாரி பாசமா இருக்கும். எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் நாய்க்குட்டிய தாண்டி வந்து எனக்கு பூனைக்குட்டி தான் பிடிக்கும்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ற பீப்பிள்ஸ் இருப்பாங்க. பூனைக்குட்டி வந்து என்னதான் நீங்க வந்துட்டு என்ன சொல்றது? எவ்வளோ பாசமா, அன்பா, கேரா நீங்க வந்து இருந்தாலுமே, அது ஒரு மாரி வந்துட்டு புராண்டி வைக்கிறது, அடிக்கிறது, ஒரு மாரி ராஜா பகூத் மாரி வந்து உட்காந்துக்கிறது, அந்த மாரி தான் அதோட பிஹேவியர் இருக்கும். ஸோ கேட்டோட பிஹேவியர் என்னது? நான் ராஜா பகூத் மாரி தான் இருப்பேன். நான் மாசுடா, கெத்துடா அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு ஸ்வாக்கா தான் சுத்தும். கடிச்சு வைக்கும். நம்மளே புரண்டோம். நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, அது அந்த மாரி தான் பிஹேவ் பண்ணும். ஸ்டில் வி சூஸ் கேட். ஏன்னா, அதோட கியூட்னஸ் புடிச்சிருக்கு. அது நமக்கு அது புடிச்சிருக்கு. அது பண்ற அது கீறினாலும் நமக்கு பிடிக்கும். நம்ம அடிச்சாலும் அது பிடிக்கும். நம்மள வெட்டுனாலும் அது பிடிக்கும். நம்ம கொலை பண்ணாலும் அது பிடிக்குன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்ல அது இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி. அது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து நாய்க்குட்டி சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் நான் அத சூஸ் பண்ணேன். அத சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, பரவால்ல அது கியூட்டா பண்ண மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குதுன்னு கம்பேர் பண்றது தப்பு தான். அட் த சேம் டைம் பூனைய சூஸ் பண்ணிட்டு, புரண்டி வச்சுட்டு, "ஐய்யய்யோ! புரண்டுருச்சு. ஐய்யய்யோ! எனக்கு இந்த பூனை வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றது, டாக் பக்கம் போறது தப்பு தான். "ஐய்யய்ய! இந்த பூனை என்ன இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லி போறது தப்பு தான். ஏன்னா, இருக்கிறது இருக்கிறதாவே அக்செப்ட் பண்றதுனால, அதுக்கு பேரு தான் பியூர் லவ். புரிஞ்சுச்சுங்களா? திஸ் இஸ் ஐ ஃபீல் ஆல் அபௌட் தட் ஹோ ஹோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹோல் விஷயம். நான் நானா இருக்கிறத ஏத்துக்கிறது தான் ஒரு ஒரு உண்மையான லவ்வுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு உண்மையான பாசம்ன்றத நான் ஃபீல் பண்றேன். நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் சேஞ்ச் ஆகணும், இப்படி மாத்திக்கோ, அப்படி மாத்திக்கோ, அப்படி மாத்திக்கோ அப்படின்னா, யூ யூ ஆர் நாட் அ ரைட் பெர்சன் ஃபார் மீ அண்ட் எய்தர் ஐ அம் நாட் அ குட் பெர்சன் ஃபார் மீ. ஓகேவா? புரிஞ்சுச்சுல்ல? ஏன்னா நான் நானா இருக்கிறத ஏத்துக்கிறது உனக்கு அதான் அழகா இருக்கும். இப்படிலாம் மாத்திக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் புடுங்கணும், அப்படி சச்சன்னு சொல்றது உன் வேலை கிடையாது. நான் நானா இருக்கிறத ஏத்துக்கிட்டா தான் அது உன்னோட ரிலேஷன்ஷிப் அழகா இருக்கும். நீயா இருக்கிறத ஏத்துக்கிட்டா தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் தட்ஸ் த ஹோல் திங் ஆல் அபவுட். ஒரு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே லாங் வீடியோ தான். பட் ஸ்டில் நிறைய விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். நிறைய குட் திங்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த லாஸ்ட்டா சொன்ன விஷயம் வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப ஆப்ட்டான விஷயமா ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு ஃபீல் குடுத்த என் கசினுக்கு வந்துட்டு நன்றிகள். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு, "நீ கோவப்படாத, சேஞ்ச் ஆயிக்கோ. அப்பதான் உன்ன எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு" சொல்ற ஸ்டேஜ்ல வந்துட்டு, யூ ஹேவ் அ ரீசன் டூ கோவம். உனக்கு கோவப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதனால தான் நீ கோவப்படுற. நீ கோவப்படுறதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதனால ரியாக்ட் பண்ண. நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டோன்ட் வரி. நீ விடு. எவ்வளோ ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் நீ அத பட்டுருக்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. ஐ வில் பி ஆல்வேஸ் வித் யூ. அவங்க சொல்ற மாரி வந்துட்டு, இந்த மாரி கோவப்பட்டேன்னு திட்டிட்டு போனா விட்டுட்டு போமாட்டேன். தட் ஹேப்பன் டூ. ஆனா இதில பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, நான் யார்ட்ட சண்டை போட்டேனோ, அவங்க பொண்ணு தான் இந்த டயலாக்கே வந்து சொல்லும். அது இன்னொரு அல்டிமேட் ஃபன்னா இருக்கும். ஸோ அதனால அப்பதான் நான் இன்னும் நல்லா டீப்பாவே புரிஞ்சுக்கலாம். தான் அம்மா கிட்டயே சண்டை போட்டாலுமே வந்துட்டு, வந்து பேசுற பீப்பிள்ஸ் இருக்காங்களே அப்படின்ற மாரி. அண்ட் என்னோட ஃபேவரைட் இந்த ஃபேமிலிக்குள்ளயே ஃபேவரைட்டா இருக்க என்னோட கட்டச்சி அத்தை, அவங்கள பத்தி ஒரே ஒரு ஒரு நோட் சொல்லிட்டு போயிடுறேன். இதுவுமே இந்த ஒரு ஸ்டோரி லைன்லேருந்து அப்படியே ஒரு கன்டின்யூ ஆன மாரி தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. எங்க அம்மா வேற கூப்பிடுது.